ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம என்ன படம் பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, 2024ல ஜாக்கி சான் சார் நடிச்சு வெளிவந்த எ லெஜெண்ட். இந்த படத்துக்கு இப்ப தமிழ்ல வந்து விஜயபுரையின் வீரன். ஒரு வழியா அதை பார்த்துட்டேன். தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்த்துடலாம். இந்த படத்துல கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஜாக்கி சான் சார் வந்து ஒரு தொல்லியல் நிபுணர் ப்ரொஃபஸரா வர்றாப்புல. அவங்க அத கண்டுபிடிக்கிறதுக்கு போய் இந்த தொல்லியல் இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெண்டன்ட் பதக்கம் ஒண்ணு கிடைக்கும். இந்த பதக்கம் அவரோட கனவுலயும் இந்த பதக்கம் வந்து வந்து போய்க்கிட்டே இருக்கும்போது, இந்த பதக்கத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பதக்கத்தினால வில்லன் ஒரு ட்ரேஷன் கன்ட எடுக்கணும்னு முயற்சி பண்றான். இத நம்ம எப்படி தடுத்து முறியடிச்சு இவர் எடுத்தாரா? இல்லையா? கடைசியில அந்த பழங்காலத்துல காமிச்ச கதையில இவங்களும் ஹீரோயினும் வில்லன்ட்ட இருந்து தப்பிச்சாங்களா? இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த படத்தோட கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே சொல்றேங்க. ஜாக்கி சான் சார ஒரு சின்ன பையனா பார்த்தது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நமக்கு கோர்ட்ல கூட ஏஐல விஜய சொதப்பி வச்சுட்டாய்ங்க. ஆனா இதுல ஜாக்கி சான் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கிறப்ப தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அரச காலத்துல வர்ற ஜாக்கி சான் பூராமே இளமையா தான் இருப்பாப்புலையா. ஏஐல நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஜாக்கி சான் சார. அப்புறம் இந்த படத்த பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு வார் சீக்வன்ஸ் வரும். அது செம்மையாவே இருந்துச்சு. அந்த வார் சீக்வன்ஸ் எடுத்த விதமும் நல்லா இருந்துச்சு. காஸ்டியூம் இதெல்லாம் படத்து மியூசிக் இதெல்லாமே ஓகேவாவே இருந்துச்சு. படத்துல இப்ப குறையே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் ஓடுது. ஆனா படத்துல வந்து நெறைய சீன் வந்து நமக்கு லேக்கிங் ஆகுறாப்புல தான் இருக்கு. பிரசன்ட் சீன் வந்து வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் வரும். ஒரு 20 நிமிஷத்துக்கு தான் வரும். இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். ஃபுல் போர்ஷன் அதிகமா வந்து உங்களுக்கு அந்த ராஜாக்கள் கதையா தான் காமிப்பாங்க. அந்த விளம்பரமே கொஞ்சம் லேக்கிங்கா தான் இருந்துச்சு வந்துட்டு போகும்போது. கிளைமேக்ஸ்ல நம்ம ஜெய்சன் உண்மையிலேயே மிரட்டியிருக்காப்புல. அந்த வயசே தெரியல. அப்படி ஃபைட் பண்ணியிருக்காப்புல. ஒரு 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் ஃபைட் வரும். அது நல்லாவே எடுத்திருந்தாங்க. அந்த பனிப்பாறை செட்டிங் அமைச்சாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதனால இந்த படத்துல இப்போ பார்க்கலாமா வேணாம்னு கேட்டீங்கன்னா, இது இப்போ தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஓகேவான படம் தான். பார்க்கணும்னா பாருங்க. தமிழ் டப்பிங்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.